டிராகன்களுக்கு சக்தி அதிகம். அப்படிப்பட்ட டிராகன்ஸ் இன்னைக்கு மனுஷனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இந்த டிராகன்ஸை வச்சுதான் மனுஷங்க ஓட்ட பந்தயங்க நடத்துறாங்க. அதுங்களோட வேகத்துக்கு ஈடு இணையே இல்லை. ஆனா இப்போ அந்த டிராகனுக்குள்ளேயே மோதல்கள் ஏற்பட்டிருக்கு. அதனால அதனோட சக்திகள் அழிவிற்கு பயன்படுத்தப்படுது. இப்ப ஒரு இளம் வாலிபன், இவனால மட்டும்தான் அந்த டிராகனை கட்டுப்படுத்த முடியும். டிராகனே வெளியே வா! அந்த டிராகனை நான் அடையறதை யாராலையும் தடுக்க முடியாது. நான் அந்த டிராகனை விட மாட்டேன். கலக்கிட்ட. தைரியம் இருந்தா மோதி பாரு. டிராகன் இந்த உலகத்துல ஆதிக்கம் செலுத்தும். டிராகனே வெளியே வா! அதுக்குள்ள நீ விட்டு கொடுத்துட்டா எப்படி மாடரேட்? உனக்கு இன்னும் 2 வாய்ப்புகள் இருக்கு. இந்த முட்டாள்தனமான கேம் விளையாடுறதுக்கு எனக்கு சுத்தமா இஷ்டம் இல்ல. இது ஒண்ணும் கேம் கிடையாது. இதுதான் டிராகனுக்கும் மனிதனுக்கும் இடையேயான போரோட ஆரம்பம். இந்த டிவைஸ் கொடுக்கிற சக்தி மூலமா தான் அந்த டிராகன் பூஸ்டரையே என் முன்னாடி நான் மண்டியிட வைக்க போறேன். இத சாதாரணமா நினைக்காத. இது ஒரு பிளாக் ரேடியேஷன் பார்ட். இதுக்குள்ள ஒரு சின்ன லென்ஸ் இருக்கு. நல்ல கான்சன்ட்ரேஷன் பவர் இருக்கிற டிராகோனியம். இதை உருவாக்க எனக்கு பல வருஷங்கள் பிடிச்சது. இதை நாம ஆக்டிவேட் பண்ணினா எல்லா டிராகனுக்குள்ளேயும் இருக்கிற சாதாரண பவரை இது பிளாக் டிராகோனியமா மாத்தும். மாத்துறது மட்டும் இல்லாம அதுங்களை ஒரு புது விதமா மாத்தும். அதாவது பிளாக் டிராகோனியம் டிராகன்ஸா? ஆமா, இதே பிளாக் டிராகோனியம் டிராகன் தான் ஒரு காலத்துல மனித யுத்தத்தை தூண்டி விட்டதுங்கிறத நீ மறந்துடாத. இப்போ மாடரேட், இப்போவாவது என் திட்டத்தை நீ புரிஞ்சுக்க. என்னோட திறமை என்னங்கிறது இந்த உலகம் இனியாவது தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன் தான் இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யணும்னு தெரியல. வலிக்குது, மோக்கே ஆயிட்டேன். இருந்தாலும் ஜாலியா இருக்கு. சீக்கிரம் வேலையை முடிங்க. ஆமா, நம்ம எதுக்காக டிராகன் முட்டைகளை திருடுறோம்? ஒருவேளை உங்க அப்பா இதையும் திருடிட்டு வர சொல்லிருக்காரா? என்ன ஒண்ணுமே புரியலையே. கொஞ்சம் வாயை மூடிட்டு வேலையை பாக்குறியா? அந்த டிராகன் பூஸ்டர் வரத்துக்குள்ள நமக்கு இந்த வேலையை முடிச்சாகணும். மாடரேட். Video by vishwasuchiblogs.com. கொடுத்த முட்டாள்தனமான வேலையில பிஸியா இருக்க போல இருக்கு. நீங்க சொன்னா கண்டிப்பா இது இப்பவே நிறுத்திடுறேன். அதுக்கு அவசியமே இல்ல. ஏன்னா ஒரு காலத்துல நான் சுத்தமான பிளாக் டிராகோனியன் டிராகனை கட்டுப்படுத்தி இருக்கேன். இப்ப அந்த வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு. எங்க அப்பாவுக்கு துரோகம் பண்றது எனக்கு பெரிய ஆபத்துல கொண்டு போய் விடும். இருந்தாலும் அது எந்த அளவுக்கு ஆபத்துன்னு பாத்துக்கலாங்க. வெற்றிகரமா நீ 5வது முறையா சூப்பரான மூவை யூஸ் பண்ணி தோத்து போயிருக்க. ஆமா, இந்த மூணு எப்பெல்லாம் பயன்படுத்துறியோ ஒன்னு லாஸ்டா போவ, இல்லனா தோத்து போயிடுவ. கொஞ்சம் இருங்க, எனக்கு ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. இது ரொம்பவே அவசரமானது. டிராகன் எக்ஸ் ஆக்சிங் பக்கத்துல ஏதோ ப்ராப்ளம் ஆமே. அவங்களுக்கு டிராகன் பூஸ்டரோட உதவி தேவைப்படுது. உன்னோட உதவி அவங்களுக்கு கண்டிப்பா தேவைங்கறாங்க. நாங்க உடனே கிளம்புறோம். நம்ம இடத்துல சந்திக்கலாம். என்ன இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம். இந்த பார்ட்டியை டிராகன் பூஸ்டர் தடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், இல்லையா? இல்ல, அந்த ஆம்புலன்ஸ் ஒழுங்கா அந்த வேன் கிட்ட இருந்து நகர்ந்து போயிடுப்பேன். யாரு வந்து நம்மள தடுக்கறான்னு பாத்தீங்களா? அவனை கவனிங்க. உண்மையை ஒத்துக்கிற ஆர்தர், நீ ஒரு நல்ல டிராகன் பூஸ்டர் தான். உன்னால ஹீரோவால ஆக முடியாது. அது ஒரு காலமும் நடக்காது.
ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கோம். உனக்கு என்ன நட்டு கிட்ட கழண்டு போயிடுச்சா என்ன? அதானே, நீ ஏன் டிராகன் பூஸ்டரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகல? அது வந்து நான் வந்து என்னாச்சு? நான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியாம போனதுக்கு காரணம் என் ஆம்லெட் தொலைச்சிட்டேன். என்ன எங்களை ஏப்ரல் ஃபுல் பண்ணலான்னு பாக்குறியா? உண்மை என்ன நடந்துச்சுங்கறத ஓபனா எங்க கிட்ட சொல்லிடுறியா? இல்லனா அவ்வளவுதான். நீ இப்படி செஞ்சிருக்க மாட்ட. அப்படிதான் செஞ்சிருக்கான். அது உண்மைதான். என்ன கொடுமை இது? இது மிகப்பெரிய கொடுமை, நம்ப முடியாத ஒரு கொடுமை. நம்ம மோட்டர்ஸ் கிட்ட இதை சொல்லி ஆகணும். இல்ல நீங்க அவர்கிட்ட சொல்லவே கூடாது. சொன்னா எனக்கு கொண்டே போட்டுருவாரு. அது எங்க விழுந்திருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். நிச்சயமா ட்ராக்ல தான் விழுந்திருக்கும். அதுவும் நாங்க அந்த சாகசம் பண்ண ட்ரை பண்ணப்ப நாங்களே போய் இதை எடுத்துக்கிறோம். யாரும் எங்களுக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். உடனே நான் உன்கிட்ட பேசி ஆகணும். உடனே நீ டிராகன் டெம்பிளுக்கு வந்துரு இப்பவே. அதுக்குள்ள அவருக்கு தெரிஞ்சு போச்சு போல இருக்கே. எல்லாமே தயார் நிலையில இருக்கப்பா. நல்ல வேலை செஞ்ச. ஆனா எல்லாத்தையும் பாதுகாப்பா வை. ஏன்னா திரும்ப அந்த டிராகன் போஸ்டர் என் திட்டத்தை கெடுத்துட கூடாது. அத கெடுக்கத்தான் நான் இருக்கேன்ல. எனக்கு புரியுது. நான் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். அது எந்த அளவுக்கு முக்கியமான ஒண்ணுங்கிறது எனக்கு தெரியும். நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் எதை பத்தியும் பேசலையே. நான் நீங்க பேச வந்த விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். ஆனா நீங்க என்ன பேச வந்தீங்கிறது தான் எனக்கு புரியல. இந்த பழங்காலத்து கண்டுபிடிப்பு கருவி மூலமா சிட்டிக்குள்ள திடீர்னு பிளாக் ட்ராகோனியம் இருக்கிறதா நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இதுக்கும் மோட்ரெட் டிராகன் எக்ஸ் திருடினதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? டிராகன் முட்டைகளை திருடுறானா? நிச்சயமா அவங்க அதை வச்சு ஏதோ ஒரு பிளான் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். இது அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க உனக்கு உதவியா இருக்கும். நீ டிரான்ஸ்ஃபார்ம் ஆனா ஒன்னால அந்த ட்ராகோனியம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். டிரான்ஸ்ஃபார்ம் ஆகு. இப்பவே வா. ஆமா. என்னால முடியாது. நான் எல்லாத்தையும் கிளீன் பண்ண கொடுத்திருக்கேன். அதாவது எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. பை. இந்த இடத்துல தான் அந்த ஆம்லெட் அவன் தொலைச்சதா சொல்லிட்டு இருந்தான். ஹேய், நான் பாத்துட்டேன். அது அங்க இருக்கு பாருங்க. அச்சோ, காக்கா டிராகன் தூக்கிட்டு போச்சு. ஹே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இத கண்டுபிடிச்சீங்களா? அத போகுது பாரு. ஆமா, பறந்து பறந்து போகுது பாரு. சரி, இப்ப திட்டம் இதுதான். நானும் கேட்டோ ஸ்கொயர் எண்ட்ஸ்க்கு போய் என்ன திட்டம் போட்டிருக்காங்கறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் இந்த டிராகன் க்ரோவை தொடர்ந்து என் ஆம்லெட்டை கண்டுபிடிங்க. நல்ல திட்டம். ஆனா க்ரோ டிராகனை இவங்க எப்படி பின்பற்றி போவாங்க? பறந்து போயா? இந்தாங்க, இது பிளாக் ட்ராகோனியம் கண்டுபிடிக்கும். இத ஆம்லெட்ல பயன்படுத்தினா அது இருக்கிற இடத்தை சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு அந்த ஆம்லெட் தேவை. நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது மூலமா அந்த ஸ்ட்ராங் கோல்டு ரேடியேஷன் எங்க போகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அது வேகமா போயிட்டு இருக்கு. சீக்கிரமா அந்த காக்கா புடிச்சு ஒரு வழி பண்ணிரலாம். அவங்க பதுங்கி இருக்கிற இடம் இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். போய் எதையும் கண்டுபிடிச்சிட்டா. நாம தேடிக்கிட்டு இருக்கிற காக்கா அதோ அங்கதான் இருக்கணும். அந்த காக்காவை இன்னைக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாரேன். கோல்ட் ரெக்கோனியம் சிக்னல் கிடைச்சதா? அதான் நான் தப்பா பண்ணிட்டேன். அதுவும் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஸ்ட்ராங்கா தானே இருக்கும். ஏன்னா என் டிராகன் கோல்ட் டிராகன்ங்கறத மறந்துட்டியா? அப்படி போடு. நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க குழந்தைகளா? உங்களுக்கு இங்க எந்த வேலையுமே கிடையாது. ஓடு. அந்த சின்ன பையனை விட்டு தள்ள. இவங்களை தூக்கிட்டு போகிறதுக்கு உதவி பண்ண. என்ன நடந்துச்சு நம்ம மோட்டர்ஸ் கிட்ட உடனே சொல்லணும். ஏய், இன்னொரு கோல்ட் சிக்னல் கிடைக்குது. அது ஆம்லெட்டா தான் இருக்கணும். அது பக்கத்துல தான் இருக்கணும். வாச்செல்லாம் நம்ம உடனே போகலாம். என்னால நகரவே முடியல. அச்சச்சோ, அச்சச்சோ.
நான் இப்ப மேல போகணும் போல இருக்கே. நல்ல யோசனை பண்ணடா செல்லம், மேல போகதான் சரியான வழி. இதுக்கு எப்படி பிளாக் ரெக்கார்டிங் டிராகன்ஸா மாறுச்சு? எனக்கும் அதே சந்தேகம் தான். ஒருவேளை அந்த லைட்டுக்கும் இதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குமோ, அதனாலதான் இப்படி ஆகுதோ என்னமோ. நாம மட்டும் இப்ப இங்க இருந்து கிளம்பலன்னு வைங்களேன், இதுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு பலியாக வேண்டியதுதான். அதுதான் நடக்க போகுது. உன்னோட அந்த சாஃப்ட்வேர் டூலை என்கிட்ட கொடு. சரியா சொன்ன. இதை பயன்படுத்தி அதோட வளர்ச்சிகளை தடுக்க முடியும்ல. எடுத்துட்டேன். விடு 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 விடுன விட போறியா இல்லையா? நல்ல வேலை, நமக்கு ஒரு கல்ல 2 மாங்காய். ஹே போ, உன்னால உன்னோட மேக் பவரை யூஸ் பண்ணி எங்களை காப்பாத்த முடியுமா? அதுக்கு சான்ஸே இல்ல. அவனால நகர கூட முடியாது போல இருக்கு. அவனோட சக்தி எல்லாத்தையும் அதை உறிஞ்சிருச்சு. ரொம்ப நேரம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இதை தப்பிச்சாகணும். கொஞ்சம் இருங்க, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. இவனோட எனர்ஜி கோல்ட் ரெக்கார்டிங்கிறதுனால இதை நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இப்ப நான் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன்னா அந்த மாதிரி தான். இது கண்டிப்பா டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு நினைக்கிறேன். என் ஐடியா ஒர்க் அவுட் ஆகுது. அதுக்காக இது இவ்வளவு வேகமா டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இது வேலை செய்து. நான் ஜீனியஸ்னு இப்பயாவது ஒத்துக்கிறீங்களா? ரொம்ப அழகா வர இருக்க. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. முடிஞ்சது. அங்க பாருங்க, அங்க ஒரு ரூம் இருக்கு. நாம அதுக்குள்ள போயிடலாம். நீங்க வளர வேண்டிய நேரம் வந்துருச்சு செல்லங்களா. அதுவும் பெரிய உருவமா. ஏன் அதுங்க நிறுத்திடுச்சுங்க? இதுதான் காரணமா? அந்த லைட் அதுங்களை இன்னும் வளர தூண்டுது. கதவை பிடிச்சுக்கங்க. விட்டுடாதீங்க. இதுக்கு மேலயும் அதுங்க வளர போகுதா? அச்சச்சோ. எனக்கு புரியுது புரியுது. நாங்க தான் வந்துட்டு இருக்கேன். உங்களை காப்பாத்த வந்துகிட்டே இருக்கேன். நல்ல வேலை செஞ்சடா யாருமே தம்பிய. ஜாக்கிரதை.
போய்கிட்டு இருந்தா நம்ம போவோட சக்தி சுத்தமா குறைஞ்சிரும். அப்புறம் அவனும் அவங்கள மாதிரி ஆயிடுவானோ. ஓ, நம்ம போவால தாக்கு பிடிக்க முடியல. இதுக்கு மேலே தாங்கிக்க முடியாது. பழைய டிராகனா மாறினா நிச்சயம் முடியும். டிராகனே வெளியே வா. இல்ல, அவனோட சக்தி இன்னும் குறையுது. அப்படின்னா எப்படியாவது அந்த லைட்டை முதல்ல தடுக்கணும். இந்தா இதை யூஸ் பண்ணு. இது ஃபுல் சார்ஜ்ல இருக்கு. இது ரொம்ப நல்ல யோசனை. எப்போ நீ அதை பயன்படுத்தி அதுங்களை பழையபடி ஆக்க முடியுமா? ஏன்னா என்னோட கோல்ட் ரெக்கார்டியத்தை பயன்படுத்தி பிளாக் ரெக்கார்டியத்தை குறைக்க முடியும்ல. அதாவது இந்த டிராகன்ஸை பழைய மாதிரியே மாத்த முடியுமான்னு கேக்குறேன். ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்க. நான் ஆமிலோட்டை வெளியே எடுத்த உடனே நீ அதுக்கு சக்தியை கரெக்டா பிடிச்சுக்கணும். நீ விட்டுறவே கூடாது. ஆர்தர், நான் ரெடியா இருக்கேன். ஓகே, இந்த வேலையை முடிக்கலாம். இது வேலை செய்யும் நம்புறேன். இது வேலை செய்யுது. அதுங்க பழையபடி மாறுது. அதுங்களை ஃபாலோ பண்ணலாம். நம்ம வெளியே போக அதான் சரியான வழி. கொஞ்சாரு, இது இங்கே இருந்து பொறிஞ்சதுன்னா அது அவங்க அம்மாட்ட திரும்ப போயிடும்ல. வேலை முடிஞ்சிருச்சு. என்னோட பிளாக் டிராகன் ஆர்மி வந்துகிட்டே இருக்கு. யாரு என்ன காரியம் பண்ணிருக்காங்கன்னு பாத்தியா? என்னோட டிராகன்ஸ் என்ன நடக்குதுங்க? நான் ஒரு முட்டையாவது காப்பாத்திருக்கேன். நீங்க உங்க பையனை திட்டுங்க. இந்த ஒரு முட்டையை தான் காப்பாத்துவீங்க. இத வீரமா வேற வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என் பார்வையில நிக்காதீங்க, போங்க. 2 பேரும் தான். எதுக்காக இப்படி வந்து என்ன தொல்லை பண்ற? என்ன ஒரு காமெடியான விஷயம் பாத்தியா? எங்க அப்பா ஒரு பிளாக் ட்ராகனியம் டிராகன் ஆர்மியே வேணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தாரு. ஆனா இப்ப என்கிட்ட மட்டும்தான் ஒரு பிளாக் ட்ராகனியம் டிராகன் இருக்கு.